திராவிட முன்னேற்றக் கழகம் ஏறக்குறைய 520 வாக்குறுதிகளை சொல்லி தமிழகத்தில் நீட் தேர்வு உள்ளிட்ட நீட் தேர்வு அதுபோல் வந்து நகைக்கடன் தள்ளுபடி இப்படி வந்து ஏறக்குறைய பழைய ஓய்வூதிய திட்டம் அரசு ஊழியர்களை பொறுத்தவரை பழைய ஓய்வூதிய திட்டம் உட்பட பல்வேறு 520 வாக்குறுதிகள் உண்மையிலே ரொம்ப தேடி கண்டுபிடிச்சி தான் மக்கள் நலன் சார்ந்து தான் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அவங்க வந்து அவர்கள் கொண்டு வந்த அந்த 520 வாக்குறுதிகளிலே ஒரு 50% நிறைவேற்றியிருந்தாலே உங்களுடன் ஸ்டாலின்னு ஒரு ப்ரோக்ராம் நடத்த வேண்டிய அவசியம் கிடையாது. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எப்படி புரூக்ளின் மருத்துவமனையில் படுத்துக்கொண்டு இங்கே ஜெயித்தாரோ தமிழகத்தில், அதுபோல் அவங்க ஜெயிச்சிடலாம். ஏன்னா அந்த 50% வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் கூட இன்றைக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வராதன் மூலமாக ஏறக்குறைய தமிழகத்தில் இருக்கிற 27 லட்சம் அரசு ஊழியர்கள் 27 லட்சம் அரசு ஊழியர்கள் என்று எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் 27ன்னு சொல்ல முடியாது. இன்று 4 போட்டிங்கன்னா 1 கோடி மக்கள் வந்து இன்றைக்கு வெளிப்படையாகவே திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக. ஏன்னா அந்த பேரணி அந்த புரட்சி தமிழருடைய அந்த எழுச்சி பயணத்தில் நான் நிறைய ஆசிரியர்கள் நிறைய அரசு ஊழியர்களை நான் பார்த்தேன். நான் நேரடியாக கண்கூடாவே நான் பார்த்தேன். அதனால் வந்து அந்த நாகப்பட்டினம் டவுனில் அவர் பேச ஆரம்பிக்கிற போதே இந்த பகுதிக்கு ஒரத்தூரிலே 350 கோடி ரூபாயில் அரசு மருத்துவக் கல்லூரியை கொண்டு வந்தேன். என்ன அதை நான் இதை கொண்டு வந்திருக்கேன், மீன்வள பல்கலைக்கழகத்தை கொண்டு வந்திருக்கேன், ஸ்டாலின் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு யதார்த்தமாக மக்களிடம் வைக்கின்ற அவருடைய வாதம் வந்து அங்கே மக்கள்கிட்ட ரீச் ஆக வருது. நான் இதனை கொண்டு வந்திருக்கிறேன், அவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு கேட்குற போது வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க இவங்க ஏமாத்திருக்காங்க அப்படிங்கிற அடிப்படையில்.